சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே காலை 9:20 மணி முதல் 1 மணி வரை மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் தாம்பரத்தில் பேருந்துகளில் பயணிக்க கூட்டம் அலைமோதுகிறது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்கலாம். செல்வகுமார், இந்த ரயில்கள் தடை செய்யப்பட்டதற்கான காரணம், நிறுத்தப்பட்டதற்கான காரணம், தற்போது எவ்வளவு பேர் அங்கு காத்திருக்கிறார்கள் பேருந்திற்காக? விவரங்கள். லட்சக்கணக்கான மக்களினுடைய பயணத்திற்கு ஒரு அங்கமாக இருப்பது மின்சார ரயில் சேவைதான். அந்த வகையில் எடுத்துக்கொண்டால் பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை முதல் தாம்பரம் வரையிலான ரயில் போக்குவரத்து மின்சார ரயில் சேவை 3வது நாளாக இன்றும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக வேலைக்கு செல்லக்கூடிய ஏராளமான பொதுமக்கள் கடுமையான சிரமத்தை அனுபவித்து வருகிறார்கள். ஏனென்றால் இது நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நேரம் என்பது காலை 9:20 மணியில் இருந்து மதியம் 1:30 மணி வரை ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போல இரவு 10:15 மணியில் இருந்து 2:30 மணி வரையிலும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இரவு நேரத்தில் பெருமளவில் பாதிப்பு இருக்காது. ஆனால் காலை நேரத்தில் இந்த ரயில்கள் நிறுத்தப்பட்டிருப்பதன் காரணமாக தாம்பரம் ரயில் நிலையம், அதே போல பல்லாவரம், குரோம்பேட்டை உள்ளிட்ட பேருந்து நிலையங்களில் கூட்டம் நிரம்பி வழிகிறது. திருவிழா கோலம் போல ஒரு காட்சியளிக்கக்கூடிய ஒரு சூழல். கூடுதலாக 70 பேருந்துகள் மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் இயக்கப்பட்டாலும் கூட அது போதவில்லை. ஏனென்றால் குறைந்தபட்சம் ஒரு 55 ரயில் சேவை நிறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இதில் செல்லக்கூடிய ஆயிரக்கணக்கான பயணிகள் இந்த பேருந்துகளை நம்பித்தான் வர வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக தாம்பரம் முதல் கிண்டி வரையிலும் கடுமையான போக்குவரத்து நெரிசல். ஒரு அடிமேல் அடி எடுத்து வைத்துத்தான் நகர வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எனவே இது விரைவாக இந்த பணிகளை முடிக்க வேண்டும். 14ஆம் தேதி வரை இந்த பணிகள் நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு 3வது நாள். அதிலும் குறிப்பாக காலை நேரத்தில் இந்த பீக் ஹவர்ஸ் என்று சொல்லக்கூடிய 9:30 மணியில் இருந்து 1:30 வரை என்பதை மாற்றி ஒரு 12 மணிக்கு மேல் இந்த பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டால் பயணிகளுக்கு சற்று சிரமம் குறைவாக இருக்கும் என்ற ஒரு கருத்தும் நிலவுகிறது. எனவே ரயில்வே நிர்வாகம் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றாக மாறியிருக்கிறது. ஒரு வாழ்க்கை சக்கரம் பரபரப்பாக இயங்க வேண்டும் என்றால் அதற்கு வாகன சக்கரமும் ஒரு மிகப்பெரிய பங்காற்றி வருகிறது. அந்த வகையில் வாகன போக்குவரத்திற்கு இன்னும் கூடுதலான பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும், அல்லது ரயில்கள் சீக்கிரமாக பராமரிப்பு பணிகளை முடித்து வந்து சேர வேண்டும் என்பது பயணிகளினுடைய மிகுந்த எதிர்பார்ப்பாக உள்ளது. ஜெனிஃபர், மக்களின் பயன்பாட்டிற்கு அவசியமான அனைத்து விஷயங்களும் செய்து தர வேண்டியது அரசின் கடமை. அந்த வகையில் இந்த பதிவு முக்கியத்துவம் வாய்ந்தது. நன்றி செல்வகுமார்.